பெருமாளிடம் சங்கு சக்கரம் இருப்பது ஏன், அதன் தாத்பரியம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். பெருமாளிடம் சங்கு சக்கரம், அதாவது நம்ம எங்கே போய் பெருமாளை பார்த்தாலும் அது எப்படி இருக்கின்ற பெருமாளாக இருந்தாலும் சரி, அதாவது நின்றிருக்கிற பெருமாளாக இருந்தாலும் சரி அல்லது படுத்திருக்கிற பெருமாளாக இருந்தாலும் சரி, அவருடைய கரங்களிலே அந்த சங்கு சக்கரம் இருப்பதை காண்கிறோம் அல்லவா. இதனுடைய மகத்துவம் என்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதாவது பஞ்சாயுதம்னு சொல்லுவா, 5 ஆயுதங்களை பெருமாள் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. அதற்கு பிரமாணம்னு சொல்லி பார்த்தோம்னா அழகா விஷ்ணு சகஸ்ரநாமத்திலேயே ஒரு லைன் வரும் தெரியுமா? வனமாலி கதீச்சார்ங்கி சங்கி சக்ரி சனந்தகி ஸ்ரீமான் நாராயணோர் விஷ்ணுர் வாசுதேவோ அபிரக்ஷது அப்படின்னு சொல்லுவா இல்லையா. வனமாலி, வனமாலினா வனத்திலே விளையக்கூடிய அந்த துளசியினை மாலையாக அணிந்து கொண்டிருக்கக்கூடிய பெருமாளே அவர் எப்படி இருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கதி சார்ங்கி சங்கி சக்ரி சனந்தகிங்கிறார். கதை என்கின்ற ஆயுதத்தை பெற்றிருக்கிறார். பெருமாளுடைய கையிலேயே கதை அப்படிங்கிற ஒரு ஆயுதம் இருக்கும். சாரங்கம் என்கின்ற ஒரு வில்லானது இருக்கும். சாரங்கம்னு சொல்லுவா. சாரங்கபாணி அப்படின்னே பேர் தெரியுமா? சாரங்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு வில்லானது அவருடைய கரங்களிலே இருக்கும். சங்கு இருக்கும். சங்கி சக்ரிங்கிறார். அடுத்தபடியாக சக்கரம், ஒரு சுதர்சன சக்கரம் என்பது அவருடைய கையிலே உண்டு. இந்த சங்கிற்கு பெயர் பாஞ்சஜன்யம்னு பேர். அந்த பாஞ்சஜன்யம் என்கின்ற ஒரு சங்கும் அந்த சுதர்சன சக்கரமும் இருக்கிறது. அடுத்தபடியாக நந்தகம் என்றக்கூடிய ஒரு வாள், அந்த வாளினுடைய பெயர் என்பது நந்தகம் என்று பெயர். அதைத்தான் நந்தகி அப்படின்னு சொல்லியிருப்பார். வனமாலி கதீச்சார்ங்கி சங்கி சக்ரி சனந்தகின்னு வர்றதிலேயே அவர் என்னென்ன ஆயுதங்களை தன்னுடைய கரங்களிலே கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். மற்ற ஆயுதங்களை நாம் பார்ப்பதை விட பிரதானமாக இந்த சங்கினையும் சக்கரத்தையும் பார்க்கிறோம் அல்லவா, அதுதான் நம்ம கண்ணுக்கு நேரடியாகவே படுறது. இது என்ன சார் தாத்பரியம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு தத்துவம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த சங்கு என்பது கனிவு, இந்த சக்கரம் என்பது கண்டிப்பு. இப்படியே வச்சுக்கலாமே. பெருமாளே நமக்கு கனிவாகவும் சொல்லித் தருகிறார், கனிவாகவும் செயல்படுகிறார். அதே நேரத்திலே நம்மை தண்டிக்கக்கூடிய அந்த சுதர்சன சக்கரத்தையும் கையிலே வைத்திருக்கிறார். கனிவாகவும் இருப்பார், கண்டிப்புடனும் இருப்பார் என்பதை காண்பிப்பதுதான் இந்த சங்கும் இந்த சக்கரமும். இதில் என்ன சார் டிஃபரன்ஸ்? அழகா நம்ம புரிஞ்சுக்கலாமே. அந்த பாஞ்சஜன்யம் அப்படிங்கிற அந்த சங்கினை பெருமாள் எப்போ உபயோகப்படுத்தினார் நம்ம எல்லோருக்கும் தெரியும் அல்லவா. அவர் இந்த கிருஷ்ணாவதார காலத்தில் இந்த மகாபாரத போரிலே தான் உபயோகப்படுத்துகிறார். அங்கே யோசிச்சு பாருங்களேன், அந்த மகாபாரத போரிலே முழுக்க முழுக்க ஒரு சங்கினை மட்டுமே உபயோகப்படுத்துகிறார். அதாவது கனிவுடன் தான் செயல்படுகிறார். எதிரிகளிடம் கூட கனிவோடு செயல்பட்டு அவர்களிடத்திலேயே கூட அந்த துரியோதனன் தூது போறதே பெருமாள் தானே போறார், கிருஷ்ணன் தானே போறான். அங்க போய் அழகா தூது கேட்கிறார். இல்லைன்னு சொல்லி திரும்பி அந்த சண்டைங்கிறது டிக்ளேர் ஆன பிற்பாடு கூட, போர் நடக்க போகிறது என்பது உறுதியான பிறகும் கூட துரியோதனனானவன் கண்ணனை தேடி உதவி கேட்கிறான். மைத்துனரே, எனக்கு உங்கள் உதவி தேவை அப்படின்னு சொல்லி அந்த யாதவ படைகள், உங்களுடைய படைகளை எனக்கு அனுப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லி துரியோதனன் அவற்றிலிருந்து கேட்டு வாங்கிட்டு போறார் இல்லையா. அங்கே கூட பெருமாள் கனிவுடன் செயல்படுகிறார். அவர் கனிவுடன் செயல்படுவதால் தான் அந்த மகாபாரத போரிலே முழுக்க முழுக்க சங்கினை மட்டுமே பயன்படுத்தினார். அவர் சக்கரதாரியாக மகாபாரத போரிலே அவர் செயல்படவில்லை. சுதர்சன சக்கரத்தை எங்குமே அவர் பயன்படுத்தவில்லை என்பதையும் நாம் புரிந்து கொள்ளலாம். ஆக இந்த சங்கு என்பது கனிவு, இந்த சக்கரம் என்பது கண்டிப்பு. அடுத்தபடியாக நம்ம இயற்கையோடு இயந்த ஒரு அறிவியலாக கூட நம்ம இதை யோசிச்சு பார்க்கலாம். இந்த சங்கிலிருந்து ஒரு நாதம் என்கிறது எழுகிறது அல்லவா, ஒரு சவுண்ட் அப்படிங்கிறது கிரியேட் ஆகிறது அல்லவா. இந்த சவுண்டு தான் இந்த உலகத்தையே ஆண்டு கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தையே தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கிறது. அந்த சங்க நாதம்னு சொல்றார். நம்ம கண்ணை மூடிண்டு அப்படியே கொஞ்ச நேரம் ஒரு தியானம் பண்ணாலே அந்த காற்றிலே ஒரு விதமான ஒரு நாத ஒலியினை கேட்க முடியும். எல்லோராலும் இதனை அனுபவித்து உணர முடியும். அந்த நாத ஒலி என்பது இந்த உலகம் முழுக்க பரவி இருக்கிறது.
ஒரு இயக்க ஆற்றலாக எது இருக்கிறதுன்னு பார்த்தோம்னா இந்த சக்கரம். இப்படி புரிஞ்சுக்கலாம். அதாவது சங்கு என்பது சவுண்ட், அது ஒலி அலைகள், ஒலியினுடைய ஒரு அதிர்வலைகள், ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்றா இல்லையா, அந்த ஃப்ரீக்வன்சி, அந்த ஒலி அதிர் அலைகளை கொடுப்பது இந்த சங்கு என்பது. அதே நேரத்திலே இயக்க ஆற்றல்னு சொல்றோம் இல்லையா, ஒரு மோஷன் சொல்றோம், கைனடிக் எனர்ஜின்னு சொல்றோம் இல்லையா, இந்த இயக்க ஆற்றலை செயல்படுத்துவது எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த உலகத்தையே எது ஒன்று இயக்கி கொண்டிருக்கிறதுன்னு சொல்லி பார்த்தோம்னா அது இந்த சக்கரம். ஆக பெருமாளினுடைய அந்த 2 திருக்கரங்களிலே இருக்கக்கூடிய இந்த சங்கும் இந்த சக்கரமும் தான் இந்த உலகத்தினுடைய இயக்கத்தையே தீர்மானிக்கிறது அப்படிங்கிறதையும் நமக்கு புரிஞ்சுக்கலாம். அதாவது நாதமாகவும் இருக்கிறார், நாத ஒலியாகவும் இருக்கிறார், இயக்கமாகவும் இருக்கிறார். எதிலும் இயங்கும் இயக்கமும் நானே அப்படின்னு சொல்லி பரமேஸ்வரன் பாடுற மாதிரி ஒரு பாட்டை கேட்டுப்போம் இல்லையா, அந்த இயக்கத்தினை தரக்கூடியது இந்த சக்கரமானது, இந்த சுதர்சன சக்கரம். அதே மாதிரி ஒலியும் நானே, இசையும் நானே, எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கக்கூடிய இந்த ஒலி அலைகளாகவும் அந்த ஒலியின் மூலமாக வரக்கூடிய அதிர்வலைகளாகவும் நானே இருக்கிறேன், இந்த உலகத்தையும் நானே இயக்கிக் கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற அந்த மிகப்பெரிய தத்துவத்தை நமக்கு விளக்குவதுதான் பெருமாளினுடைய திருக்கரங்களிலே இருக்கக்கூடிய இந்த சங்கும் இந்த சக்கரமும். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.